இப்போ ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து பயந்துட்டு இருக்கீங்களா? பயப்படாது. தேவ சமூகத்தில் வைங்க, முழங்கால் நெல்லுங்க. ஆண்டவரே, இந்த காரியம் எனக்கு விரோதமாக இப்படி எழும்பி இருக்குது ஆண்டவரை, நான் என்ன பண்ணட்டும் ஆண்டவரேன்னு கேளுங்க. ஆண்டவர் அதுக்குள்ள ஒரு தெளிவான பதிலை உங்களுக்கு தருவார், நிச்சயமா தருவார். அதனால எந்த காரியத்தை குறித்து சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் மேல உங்க பாரத்தை வைங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை பாதுகாத்து தருவார். தேவைகளை சந்திப்பார். பிள்ளைங்க தேவைகளா இருக்கலாம், ஒருவேளை மனைவிமார்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு கணவன்மார்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இல்லை கணவன்மார்கள் குடிப்பழக்கத்தில் இருக்கிறாங்களே, என் கணவன் ரட்சிக்கப்படலையேன்னு வருத்தப்படாதீங்க. எல்லாத்தையும் பயப்படாதீங்க. கர்த்தர் மேலே பாரத்தை போடுங்க. முழங்கால் நெல்லுங்க, உபவாசருக்கு ஜெபம் பண்ணுங்க. உலகத்தை கர்த்தர் பார்த்துக்குவார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வெளியில கர்த்தாவே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தாவே எங்களுக்கு நீங்கள் போதிக்கிறதப்பா. பயப்படக்கூடாதப்பா. எந்த ஒரு காரியம் வந்தாலும் நாங்கள் பயப்படவே கூடாது தகப்பனே.